அனைவருக்கும் வணக்கம். முதல் உலகப் போர் இதுல இருந்து வந்த கேள்வி. இப்போ முதல் உலகப் போர் வந்து 1914 இருந்து 1918 வரைக்கும் நடைபெறும். அதற்கு முன்பான சில காரணங்களையும் அதற்கான நடவடிக்கைகளையும் பார்க்கலாம் அந்த கேள்வியில. 1870-71 பிஸ்மார்க் பிஸ்மார்க் டேஷை தோற்கடித்து ஜெர்மன் பேரரசை நிறுவினார். யாரை தோற்கடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை. இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து நம்ம இந்திய நாட்டை வந்து ஒருங்கிணைத்தார். அது மாதிரி ஜெர்மனியை ஒருங்கிணைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்மார்க். அப்போ அவர் வந்து யாரை தோற்கடித்து இந்த ஜெர்மன் பேரரசை நிறுவனார்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸை தோற்கடித்து ஜெர்மன் பேரரசை நிறுவனார். இதனால அப்பவே வந்து பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே பகை இருந்தது. இந்த பகையை வந்து பின்னாடி முதல் உலகப் போருக்கு ஒரு காரணமாக அமையும். 1872 ஆஸ்திரியா ஆஸ்திரியா ரஷ்யாவுடன் இணைந்து 3 பேரரசர்களின் கூட்டை உருவாக்கிய நாடு எது? இந்த 3 எம்பரர் லீக் என்ற இதை வந்து உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஏன் இந்த ஜெர்மனி வந்து இந்த ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவுடன் இணைந்து 3 பேரரசர்களின் கூட்டை, அதாவது 3 எம்பரர் லீக் என்ற இதை வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து ஜெர்மனி வந்து தோற்கடித்தது. அதனால பிரான்ஸ் வந்து என்ன பண்ணும், கூட்டணி வைத்துக்கொண்டு ஜெர்மனியை தாக்கும் என்ற காரணத்திற்காக ஜெர்மனி வந்து ஒரு அலையன்ஸ், ஒரு கூட்டணியை உருவாக்குகிறது. அந்த கூட்டணிக்கு பேர் தான் வந்து 3 எம்பரர் லீக், 3 பேரரசர்களின் கூடு. இதுல வந்து எந்தெந்த நாடு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா, ரஷ்யா மற்றும் ஜெர்மனி. அடுத்து 1878 டேஷ் காங்கிரஸுக்கு பின் ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ரஷ்யா அக்கூட்டணியிலிருந்து விலகியது. எந்த கூட்டணியிலிருந்து விலகியது? 3 பேரரசுகளின் கூட்டணி என்பதிலிருந்து ரஷ்யா விலகுது. ஏன் விலகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஆஸ்திரியா, ஜெர்மனி வந்து 3 பேரரசுகளின் கூடு என்ற ஒரு நாட்டின் கோட்பாடின் காரணமாக ஒன்றாக இணைந்துள்ளது. இதுல வந்து ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் பிரச்சனையின் காரணமாக ரஷ்யா வந்து இந்த கூட்டணியிலிருந்து விலகியது. எந்த காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து விலகியது ரஷ்யான்னு பார்த்தீங்கன்னா பெர்லின் காங்கிரஸ் மாநாட்டு. அதற்கு பின்பாக இது வந்து விலகியது ரஷ்யா. இப்போ மூவர் கூட்டணியிலிருந்து ரஷ்யா விலகியவுடன் ஆஸ்திரியாவுடன் அந்த கூட்டணி வந்து உருவாகுது. ஆஸ்திரியாவுடன் கூட்டு சேர்ந்து இருவர் கூட்டை, டியூல் அலைன்ஸ் என்ற உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இப்போ அந்த 3 நாடு கூட்டணியில இருந்துச்சு, அது ரஷ்யா விலகிடுச்சு. இருந்தாலும் ஜெர்மனி என்ன பண்ணுது, ஆஸ்திரியாவுடன் அந்த கூட்டணி இருக்கு. அதுக்கு பேர் வந்து இருவர் கூட்டை அல்லது டியூல் அலைன்ஸ் என்று பெயர். அடுத்தது ஜெர்மனி என்ன பண்ணுது, ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன் இது வந்து மூவர் கூட்டு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1888. இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது, ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இடையே போர். பிரான்ஸை தோற்கடிக்குது. பிரான்ஸை தனிமைப்படுத்தணும் என்ற நோக்கத்திற்காக ஜெர்மனி வந்து ஒரு கூட்டணி வைக்குது. அதுல முதல் கூட்டணி வந்து 3 பேரரசர்களின் கூட்டணி. இந்த 3 பேரரசர் கூட்டணி ரஷ்யா, ஹங்கேரி, ஜெர்மனி இருக்கு. இதுல ரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே மோதல் காரணமாக ரஷ்யா இந்த கூட்டணியில் இருந்து விலகுது. ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே இருவர் கூட்டணி உருவாகுது, டியூயல் அலைன்ஸ். இன்னொரு கூட்டணியும் வந்து ஜெர்மனி உருவாக்குது. அதுல மூவர் கூட்டு உடன்படிக்கை. இதுல என்னென்ன நாடு இருக்கு பார்த்தீங்கன்னா இத்தாலி, ஜெர்மனி, இங்கிலாந்து இந்த 3 நாடுமே வந்து இந்த கூட்டணியில இருந்துச்சு. அது வந்து மூவர் கூட்டு உடன்படிக்கை. டேஷ் தனித்தொதுங்கும் கொள்கையை பின்பற்றியதால் அக்கூட்டணியில் சேர விரும்பவில்லை. ஆனால் இத்தாலியை அக்கூட்டில் இணைப்பதில் வெற்றி பெற்றார். இவ்வாறு 1882 மூவர் கூட்டு உருவானது. எது தனித்தொதுங்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. நாங்கள் யார் கூடயும் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்ட்டு இங்கிலாந்து வந்து எந்த ஒரு இதுலையும் இல்லை. அதனால மூவர் நாட்டு கூட்டணியில வந்து இங்கிலாந்து சேரவில்லை, இத்தாலி இணைந்தது. அதே நேரத்துல பல்கேரியா சிக்கலில் ஜெர்மனி ஆஸ்திரியாவை ஆதரித்து நின்றதால் டேஷ் 1890 மறு காப்புறுதி ஒப்பந்தத்தில் இருந்து விலகியது. எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ரஷ்யா மூன்றும் ஒரு கூட்டணி அமைச்சிருச்சு, 3 பேரரசுகளின் கூட்டணி. ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உள்ள பிரச்சனை காரணமாக ரஷ்யா விலகியது. அப்போ ஆஸ்திரியா, ஜெர்மனி மட்டுமே வந்து ஒரு உடன்படிக்கையில இருந்தன, டியூல் அலைன்ஸ், இரட்டை கூட்டு உடன்படிக்கை அதுல இருந்தன. ரஷ்யாவுடன் ஜெர்மனி என்ன பண்ணணும்னா
மறு காப்புறுதி அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கும். அப்போ இந்த பல்கேரியா பிரச்சனை நடக்குது. இதுல வந்து ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக இருந்துச்சு. ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக இருந்ததன் காரணமாக இந்த மறு காப்புறுதி என்ற ஒரு ஒப்பந்தத்தையும் வந்து ரஷ்யா வந்து விட்டு விலகியது. டேஷ் ஜெர்மனியின் போக்கில் அதிருப்தி அடைந்து பிரான்சுடன் நெருங்கி வந்தது. அதன் காரணமாக 1904 பிரான்சுடன் ஒரு உடன்படிக்கையும் பின் 1907 ரஷ்யாவுடன் ஒரு உடன்பாட்டிற்கும் வந்த பின் மூவர் நட்புறவு உருவானது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஏன்னா இங்கிலாந்து வந்து ஒரு தனித்தொதுங்கும் கொள்கையில தான் இருந்துச்சு. இங்கிலாந்துக்கு ஈக்குவலா ஜெர்மனி வந்து தன்னுடைய கடற்படையும் வலிமையும் காலனிகளை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு போட்டியின் காரணமாக இங்கிலாந்து வந்து தனித்தொதுங்கும் கொள்கையிலிருந்து விலகி ஜெர்மனியின் மீது அதிருப்தி அடைந்து பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவுடன் ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பா இவ்வாறு டேஷ் இராணுவ முகாம்களை கொண்டதாக பிளவுபட்டு நின்றது. 2. ஒன்று மூவர் நட்புறவு, இன்னொன்று வந்து மூவர் கூட்டுறவு, ட்ரிபிள் அலையன்ஸ் மற்றும் ட்ரிபிள் என்டென்ட். இந்த ட்ரிபிள் அலையன்ஸ் ட்ரிபிள் என்டென்ட்ல எந்தெந்த நாடு இருக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். மூவர் நட்புறவு 1907 ட்ரிபிள் அலையன்ஸில் இல்லாதது எது? எந்த நாடு இந்த ட்ரிபிள் அலையன்ஸ்ல இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஜெர்மனி கிடையாது. பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா மூன்றுமே வந்து ட்ரிபிள் அலையன்ஸ் மூவர் நட்புறவு நாட்டில் இருந்துச்சு. ஜெர்மனி தான் இல்லாதது. மூவர் கூட்டுறவு 1882 ட்ரிபிள் என்டென்ட் நாடுகள் அல்லாதது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி வந்து விலைக்கு போயிடும். ரஷ்யா தான் வந்து இதெல்லாம் வந்து வராது. ஜெர்மனி, ஆஸ்திரி, இத்தாலி எல்லாமே வந்து மூவர் கூட்டுறவுல வரும். நன்றி. அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. மார்க்கோ போலோ இந்தியாவிற்கு வருகை தந்தார். எந்த ஆண்டு வருகை தந்தார் மார்க்கோ போலோ? வெனிஸ் நகர பயணி பட்டுப்பாதை என்று அழைக்கப்படும் வழியாக சீனாவிற்கு தரைவழி பயணமாக சென்று அங்கிருந்து கடல் வழியாக இந்தியாவிற்கு வருவார். யாரும் மார்க்கோ போலோ. அவர் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1892. இவர் சீனாவில் வந்து குப்லை கான் அப்படின்ற ஒரு மன்னருடைய அவையில் வந்து தங்கியிருப்பாரு. இவர் வந்து பாண்டியர்களின் துறைமுகமான காயல்பட்டினத்திற்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற இந்த காயல்பட்டினத்திற்கு 2 முறை வந்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. 2வது கேள்வி. ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படின்ற பாண்டிய மன்னருடைய 2வது தலைநகரமாக விளங்கியது எது? 2வது தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். பாண்டியர்களின் தலைநகரம்னாலே அது மதுரை. 2வது தலைநகரமாக கருதப்பட்டது அந்த ஒரு காலத்துல அதுனா காஞ்சிபுரம். காஞ்சி வந்து பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கியது பல்லவர் ஆட்சி காலத்தில். 3வது கேள்வி. 2ஆம் பிரதாபருத்ர தேவா 2 என்னும் காக்கத்திய அரசர் எத்தனை பாளையங்களாக தன்னுடைய அரசை பிரித்தார்? 77 பாளையங்களாக பிரித்தார். அப்ப இந்த பாளையக்காரர் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்கத்திய அரசர். ஆந்திராவில் இருந்த இந்த காக்கத்திய அரசர்ல பிரதாபருத்ர தேவன் என்பவர் தான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினார். அதை பயன்படுத்தி தான் வந்து 1529 அதாவது கிருஷ்ணதேவராயர் இறந்த வருடம் அப்போ மதுரையில இருக்கிற அவரோட விஜயநாதர் அவரோட அமைச்சர் ஹரிநாதர் அவர் வந்து பாளையங்களாக 72 பாளையங்களாக பிரிப்பாரு. நாயக்கர் முறையை அவங்க தான் அறிமுகப்படுத்துவாங்க. கர்ஷாப் மாலிக் என்பது யாருடைய உண்மையான பெயர்? இந்த கர்ஷாப் மாலிக் என்பது வந்து அலாவுதீன் கில்ஜியின் உண்மையான பெயர். 1690 ஜலாலுதீன் கில்ஜி டெல்லியை கைப்பற்றுவாரு. 1696 ஜலாலுதீன் கில்ஜி அவருடைய மாமனார் அவருடைய மருமகன் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி. அவர் வந்து ஜலாலுதீன் கில்ஜியை கொலை பண்ணிட்டு 1696 டெல்லியை கைப்பற்றுவாரு. இஸ்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் மரகதபுரி என்று குறிப்பிடும் ஊர் இது. மரகதபுரி என்று குறிப்பிட்டாங்க ஒரு ஊர். எதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். அதுதான் வந்து மரகதபுரி என்று அழைக்கப்பட்டது. முகமது பின் துக்ளக் எப்போது தேவகிரியை தனது தலைநகராக மாற்றினார்? பார்த்தீங்கன்னா 1326ஆம் ஆண்டு ஆக்குறாரு. எந்த நகரத்துல இருந்து மாற்றாருன்னா டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு. அந்த தேவகிரியை வந்து இது பண்ணும்போது அந்த தேவகிரிக்கு பேர் மாற்றம் செய்யப்படுகிறது. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தௌலதாபாத். அப்போ டெல்லியில இருந்து மக்கள் தேவகிரிக்கு வந்தப்போ டெல்லி பாலைவனமாக மாறியது அப்படின்ட்டு தன்னுடைய நூலில் ஒருத்தர் வந்து குறிப்பிடுகிறார் பயணி. அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இபின் படுடா ரேக்லா அப்படின்னு பயணங்கள் என்ற நூலை இயற்றியவர். பாமினி அரசர் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைத்துக் கொண்டு நாணயங்களை அச்சடித்தார். அவர் யார்?
இரண்டாம் அலெக்சாண்டர் என்று தன்னை அழைத்துக் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசன் கங்கு. அவர் தான் வந்து தன்னுடைய நாணயங்கள்ல இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைத்துக் கொண்டார். இரண்டாம் அலெக்சாண்டர். பாமணி பேரரசுகளில் மிக சிறந்தவர் வந்து முகமது கவான். அவர் செய்த சீர்திருத்தங்கள் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தங்கள் தான் வந்து அவர் செய்யல. மதம், கல்வி, அரசியல் முதலவிட்ட எல்லாத்தையும் சீர்திருத்தங்கள் செய்திருக்கிறார். புக்கா 1 இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கா முதலாம் புக்கர். இவர் தான் வந்து விஜயநகர பேரரசை துங்கம்பத்திரை ஆற்றங்கரையில் வந்து தோற்றுவிக்கிறாங்க 2 பேரும் 1336. அப்போ இந்த புக்கா 1 என்பவர் வந்து சீனாவிற்கு தூதரை வந்து அனுப்பியிருக்கிறாரு. மின் வம்சம் வந்து அப்போ ஆட்சி செஞ்சிருக்குது சீனாவில். எந்த ஆண்டு அனுப்பியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1374ஆம் ஆண்டு அனுப்பியிருக்கிறாரு. கஜபேடகரா என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? விஜயநகர பேரரசுல 2ஆம் தேவராயர் தான் வந்து இந்த கஜபேடகரா என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். 2ஆம் தேவராயர் கஜபேடகரா என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டொமிங்கோ பயஸ். இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். நிக்கோலா கேண்டி இவரும் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். ஆமுக்த மாலியதா அப்டான் என்னும் நூலை எதை பற்றி குறிப்பிடுகிறது? இந்த ஆமுக்த மாலியதா என்ற நூல் வந்து எதை பற்றி குறிப்பிடுகிறது பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி குறிப்பிடுகிறது. இது வந்து கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பாரு. கிருஷ்ணதேவராயர் மொத்தம் 3 நூல்களை எழுதியிருப்பாரு. ஆமுக்த மாலியதா, உஷா பரிணயம், ஜாம்பாதி கல்யாணம் ஆகிய 3 நூல்களை கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பாரு. கிருஷ்ணதேவராயர் உருவாக்கிய நாகலாபுரம், அதாவது நாகலாபுரம் என்ற நகரத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். இவர் வந்து 1509 இருந்து 1529 வரைக்கும் ஆட்சி புரிந்திருப்பாரு. அந்த நாகலாபுரம் என்ற நகரத்தை அழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அதில்கான் என்பவர் தான் வந்து அழித்தாரு. அடுத்து தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1565 1565ஆம் ஆண்டு. சதசிவராயர் ஜனவரி 23ஆம் தேதி இந்த பாமினி சுல்தான்கள்ல இருக்கிற 4-5 சுல்தான்கள் சேர்ந்து விஜயநகர பேரரசை வீழ்த்துவாங்க. 1565 ஜனவரி 23ஆம் தேதி. தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேர் வந்து தட்சண ரங்காடினி போர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த கிராமத்துலதான் வந்து இந்த போர் நடைபெறும். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நிசாம்பட்டினம் என்பது ஆந்திர பிரதேசத்துல இருக்கிறது மற்றும் மசூலிப்பட்டினத்தில் நிறுவப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டுல நிறுவனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1610ஆம் ஆண்டு நிறுவனாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலத்தில்னா பிற்கால சோழர்கள், இம்பீரியல் சோழர்கள். இவர்களுடைய காலத்துலதான் வந்து இலக்கியத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலான நூல்கள், பெரிய புராணம் முதற்கொண்டு ஏராளமான நூல்கள், 4000 திவ்ய பிரபந்தம் முதலான பல நூல்களும் வந்து இந்த காலத்துல தான் வந்து வெளியிட்டாங்க. தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் சோழர்களுடைய காலம், குறிப்பாக பிற்கால சோழர்களுடைய காலம். அத்தகைய குடுமியான் மலை இசைக்கல்வெட்டு ருத்ராச்சாரியா என்பவர் யாருடைய காலத்தில் வடிவமைத்தார்? குடுமியான் மலை இசைக்கல்வெட்டை வடிவமைத்தவர் வந்து ருத்ராச்சாரியார். யாருடைய காலத்தில் வடிவமைத்தார் பாத்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்தில். அதான் வந்து பல்லவர்கள் காலத்துல சேர்ந்ததுதான் வந்து இந்த குடுமியான் மலை இசைக்கல்வெட்டு. அடுத்து கம்பர் யாருடைய அவையில் அவைகள புலவராக இருந்தார்? கம்பராமாயணம் இயற்றியவர் கம்பர். யாருன்னா 3ஆம் குலோத்துங்க சோழன். பெரிய புராணம் என்ற நூலை எழுதியவர் வந்து சேக்கிலார். நன்றி. அடுத்த பாட்டுல பார்க்கலாம். வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. ராஜபுதானம் என்பது என்ன? இந்த ராஜபுதானம் என்பதுனா இந்த ராஜஸ்தான் மாநில பகுதியை வந்து இது வந்து குறிக்கிறது. குறிப்பாக யாரை பற்றி குறிப்பிடுகிறதுனா இந்த ராஜபுத்திரர்களை பற்றி தான் குறிப்பிடுகிறது. அவர்களுடைய கூட்டமைப்பு அல்லது ஒருங்கிணைப்பு, இதை பற்றி தான் குறிப்பிடுவதுதான் வந்து இந்த ராஜபுதானம் என்பது. இந்த ராஜபுதானம் அரசுகளுள், இந்த ராஜபுத்திர அரசுகளுள் மிகவும் புகழ் பெற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற இந்த சித்தூர் தான் வந்து மிகவும் புகழ் பெற்றது. இந்த ராஜபுத்திரர்கள்னாலே அவங்களுடைய அந்த நேட்டிவ் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதி தான். அடுத்த 3வது கேள்வி. ராஜபுத்திர இணைப்பு குழுவினரும் ஒருங்கிணைப்பும் மையமாக டேஷ் விளங்கியது. இந்த ஒருங்கிணைக்கும் மையமாக எது விளங்கியதுன்னு பாத்தீங்கன்னா சித்தூர். இதுதான் வந்து அவங்களை வந்து ஒருங்கிணைக்கும் ஒரு மையமாக இருந்தது. இந்த ராஜபுத்திரர்கள் யாரு கீழே வந்து இருந்தாங்க? ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த அர்ஷர், இந்த மன்னரோட கீழே தான் வந்து இருந்தாங்க. அந்த அர்ஷர் இறந்ததுக்கு பிறகுதான் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருந்தவர்கள் வந்து தன்னை சுதந்திர அரசுகளாக அறிவித்துக் கொண்டனர். அப்ப ராஜஸ்தான் பகுதிகளுக்கு அந்த சித்தூர் வந்து ஒரு தலைமை மையமாக விளங்கியது. இந்த கேள்வி வந்து கட்டிடக்கலையில வந்து வர வாய்ப்பு இருக்கிறது. சித்தூரின் ராணா, அதாவது சித்தூரோட ஆட்சி செஞ்சவர் யாரு பார்த்தீங்கன்னா சித்தூர் ராணா. அவர் வந்து அரசர்.
அவர் எதை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூணை சித்தூரில் நிறுவினார். இந்த ஜெயஸ்தம்பா என்ற ஒரு வெற்றி தூணை யார் நிறுவனான்னு பார்த்தீங்கன்னா சித்தூரின் ராணா என்ப அரசர் வந்து நிறுவுறாரு. எதனால இத ஜெயஸ்தம்பா என்ற அந்த வெற்றி தூணை நிறுவுறாருன்னு பார்த்தீங்கன்னா மாலவளத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக. அப்போ நம்ம இதை கட்டிடக்கலையோட சேர்ந்து பார்க்கணும். இந்த ஜெயஸ்தம்பா என்ற வெற்றி தூணை மாலவளத்தில் வெற்றிக்காக சித்தூரின் ராணா சித்தூரில் கட்டினார். அப்போ இந்த இதை பண்ணிங்கன்னா இது கட்டிடக்கலையில வர வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த ராஜபுத்திரர்கள்ல வந்து பிரதிகாரர்கள் இருந்தாங்க. இவங்க வந்து இப்போ இந்தியா மேப் வந்து இப்படி இருக்குதுன்னா, இந்த மேப் இருக்குதுன்னா இந்த மேற்கு பகுதிகள்லாம் வந்து யாருன்னா பிரதிகாரர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இந்த கிழக்கு பகுதிகள்லாம் யாரோட இதுல இருந்துச்சுன்னா பாலர்கள் வந்து இருந்தாங்க. வங்காளம், பீகார் பகுதிகளெல்லாம் வந்து பாலர்கள் வந்து மிக வலிமையான அரசை வந்து நிறுவி இருந்தாங்க. இந்த பிரதிகாரர்கள் வீழும்போது தான் வந்து அந்த மேற்கு பகுதிகளில் வந்து சௌகான்கள் வருகிறார்கள். அவங்களும் வந்து ராஜபுத்திர இனத்தவர்கள் தான். அடுத்து 9ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தான், கனோஜ் ஆகிய பகுதிகளின் மேல் இறையாண்மை கொண்ட ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தம்மை கூறிக்கொள்ளும் அளவிற்கு டேஷ் வளர்ச்சி பெற்றது. எது பார்த்தீங்கன்னா இந்த ராஜபுத்திரர்களோட இதுலேயே வந்து இந்த பிரதிகார அரச வம்சம், அதாவது கூர்ஜா பிரதிகாரர்கள் என்று அழைக்குவாங்க. இந்த பிரதிகார அரச வம்சம் தான் வந்து 9ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஒரு அபாரமான ஒரு சக்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது இந்தியாவின் வடக்கு பகுதிகளில். அடுத்து கூற்றுகளை ஆராய்க. இந்த கூற்றுகளை ஆராய்க. பிரதிகார அரசின் வீழ்ச்சி வங்காளத்தின் பாலர்களின் எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியாவில் சௌகானிகளின் எழுச்சிக்கும் வித்திட்டது. ஆமா, இப்போ ஒவ்வொரு வம்சமும் ஒரு 200 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தொடங்குவாங்க, ஒரு வம்சத்தை தொடங்குவாங்க, ஒரு உச்சநிலையை அடையும், மறுபடியும் அந்த சமூகமானது அந்த அரசானது வீழும், வேற ஒருத்தங்க வருவாங்க. அதே மாதிரி நம்ம அந்த மேப்ல போகும்போது வட மேற்கு அந்த வடக்கு பகுதிகளெல்லாம் வந்து பிரதிகாரர்கள் வந்து நல்லா வலிமையா இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் நாள் போக இந்த 10ஆம் நூற்றாண்டு தொடங்கும் போது வலிமை இழந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து வடமேற்கு பகுதியை வந்து யாருக்கு கண்ட்ரோல்ல வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சௌகான்களின் கண்ட்ரோல்லையும், கிழக்கு பகுதி வந்து பாலர்களுடைய கண்ட்ரோல்லையும் தான் இருந்துச்சு. அடுத்து கிபி 712 சிந்து பகுதியை கைப்பற்றியதிலிருந்து இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்ட வரலாறு தொடங்கி இருக்க வேண்டும். எந்த நாட்டில் இருந்தவங்க வந்து சிந்து பகுதி மீது படையெடுத்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரேபியர்கள். 712 தான் வந்து முகமது பின் காசிம் என்ற தளபதி வந்து சிந்துவின் மீது படையெடுத்து அந்த சிந்து பகுதியை ஆண்ட அரசர் தாகிர் என்பவரை வீழ்த்தி இருப்பாரு. பிராமணதாபாத் இந்த பகுதியெல்லாம் வந்து சிந்துவெல்லாம் வந்து கைப்பற்றி இருப்பாரு. முல்தான் நகரத்தை தங்க நகரம் என்று அழைத்தவரும் வந்து முகமது பின் காசிம். இந்த அரேபியர் ஏன் சிந்து பகுதியை தாங்கினாங்கன்னா இந்த தேபால் அப்படின்ற பகுதியில் இருக்கிற இந்த கடற்கொள்ளையை தவிர்க்க அந்த கடற்கொள்ளையினால அவங்க வந்து வார்னிங் பண்ணாங்க. அதனால அந்த ஹல்ஜாஜ் என்ற ஒரு கலிஃபா வந்து இது பண்றாரு. ஆனா இவர் வந்து கண்டுக்கல தாகிர் என்பவர். அதனால சிந்துவின் மீது போர் எடுத்து இதை பிடிச்சிட்டாங்க சிந்து பகுதியை. அப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த சிந்து பகுதி எல்லாமே வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து பகுதி எல்லாமே வந்து இந்த அரேபியர் கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. அப்போ 712 அரேபியர் வந்துட்டாங்க. ஆனா இந்தியாவிற்குள்ள வர முடியலையே. இந்த ராஜஸ்தான், குஜராத் பகுதிகளெல்லாம் யார் தடுத்து நிறுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜபுத்திரர்கள் தான் வந்து இந்த அரேபியர்களை வந்து தடுத்து நிறுத்தினாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் கழித்து தான் வந்து அவங்க உள்ளவே நுழையிறாங்க. அடுத்தது வட இந்தியாவின் பெரும்பகுதியையும் கண்ணோஜையும் கட்டி ஆண்ட ராஜபுத்திர அரசர்கள் மற்றும் அதன் தலைவர்களின் எதிர்ப்பின் விளைவாலும் இந்தியாவில் இஸ்லாமியர்களின் காலகட்டம் 1200 தான் தொடங்கியது. அப்போ யார் வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கிய அடித்தளமாக இருந்தாங்கன்னா அர்ஷர் வந்து 647 இறந்துடுறாரு, மிகப்பெரிய இந்து பேரரசர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த 700 இந்த 8ஆம் நூற்றாண்டுகள்லாம் வந்து யசோதவர்மன் இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து உள்ள நுழைய விடாம தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராஜபுத்திரர்களும் இருந்தாங்க. கோபாலர், தர்மபாலர் இவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா பிருத்திவிராஜ் சௌகான் இவர் முதல்ல தோற்கடிப்பாரு, பின்னாடி முகமது கோரியிடம் விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து டெல்லி சுல்தான் பேரரசு இந்தியாவில் நிறுவப்படும். அதை பின்வரும் டாபிக்ல பார்க்கலாம். அப்போ அர்ஷருக்கு பின் யாரை வந்து அரேபியர்களை உள்ள விடாம தடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யசோதவர்மன், முக்கியமான ஒரு அரசர். ராஜ்புத், அதாவது ராஜபுத் என்ற சொல் ராஜ்புத்திர என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமஸ்கிருத வார்த்தைகள்ல இருந்து தான் வந்து இந்த ராஜபுத்திர என்ற சொல் வந்து பெறப்பட்டதாகும். ராஜபுத்திர என்ற சொல்லின் பொருள் என்ன, இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு வழித்தோன்றல். இதுதான் வந்து இதோட பொருள். ராஜபுத்திரா என்றனா அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல்கள். அடுத்தது கிபி 647 டேஷ் மறைவை தொடர்ந்து வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவின் பல பகுதிகளிலும் பல்வேறு ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்களுடைய அரசை நிறுவிக் கொண்டன.
யார் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னல அரசரோட இறப்பிற்கு பின்னாடி ராஜபுத்திரர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியாக ஆண்டவங்க வந்து அப்புறம் இறையாண்மை பெற்ற அரசாக ராஜபுத்திர இனக்குழு மாறுகிறது. அதுக்கு தலைமையிடமாக இருந்தது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு மையமாக இருந்தது ராஜஸ்தான்ல இருக்க சித்தூர் பகுதி. கீழ்கண்டவற்றில் ராஜபுத்திரர்கள் வம்சாவளி தோற்றத்தை அவர்களின் மிக முக்கியமான 3 குலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய வம்சி சூரிய குலம், சந்திரவம்சி சந்திரகுலம், அக்னி குலம் அக்னி வம்சி. அப்போ இதுல இருந்து தான் வந்து நாங்கள் தோன்றுவதாக வந்து ராஜபுத்திரர்கள் அறிவித்துக் கொண்டார்கள், நாங்கள் சூரியகுலம் சந்திரகுலம் அக்னி குலம் என்று. அப்ப சில ஒரு குறிப்பிட்ட ராஜபுத்திரர்கள்ல முக்கியமானவங்க 36 வகையான ராஜபுத்திரர்கள் இருந்தாங்க. அதுல வந்து கொஞ்சம் முக்கியமானவங்க யாரும் பார்த்தா பந்தேல்கண்ட்ல சாந்தேலர்கள், ஹரியானாவில் வந்து தோமர்கள், ஆஜ்மீர்ல வந்து சௌகான்கள், சோலங்கிகள் வந்து சாளுக்கியர்கள், பாவாரை அப்படின்றது பாமரர்கள். இது வந்து நம்ம பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்கிறது. டேஷ் எனும் கீழ்திசை புலமையாளர் கிபி 1829 போன இதுலேயே தப்பாக கொடுத்துருக்கிறேன். 1829 வந்து தான் வந்து வில்லியம் பென்டிங் பிரபுவோட அந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் கொடிய வழக்கத்தை வந்து தடை செய்கிறாரு. 1828 போட்டிருக்கிறேன், அதை இந்த இதை மாற்றிக்கோங்க. 1829 முக்கியமான 36 ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் டாட். அப்போ ராஜபுத்திரர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளை கொடுக்கும் புலமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் டாட் என்பவர் தான். முன்பே பார்த்தோம் பிரதிகாரர்கள் அல்லது கூர்ஜா பிரதிகாரர்கள். இந்த பிரதிகாரர்கள் தான் வந்து ராஜபுத்திர இதிலே வந்து முதல்ல வராங்க. அல்லது கூர்ஜா பிரதிகாரர்கள் கூர்ஷ ராஷ்டிரத்திலிருந்து ஆட்சி புரிந்தனர். அப்போ இந்த கூர்ஜா ராஷ்டிரா, அந்த ராஷ்டிரானா நாடு, இந்த கூர்ஜா ராஷ்டிரா அப்படின்னு என்பது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் அரண்மனைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஜோத்பூர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் காணப்படுகிறது. அதுதான் வந்து கூர்ஜா ராஷ்டிரா, பிரதிகாரர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி கூர்ஜா ராஷ்டிரா. கூர்ஜா பிரதிகாரர்கள் என்னும் இவங்க அழைக்கப்படுகிறாங்க. அவங்க ஆண்ட பகுதி தற்போது என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் டேஷ் என்பவர் கூர்ஜா அரச வம்சத்தின் அடிக்கல் நாட்டினார். 6ஆம் நூற்றாண்டுல யார் வந்து கூர்ஜா வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதிகார கூர்ஜா வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டின தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா. யாரு? ஹரிச்சந்திரா. இந்த நாகப்பட்டர், வட்சான், 2ஆம் நாகப்பட்டரெல்லாம் வந்து அவங்களுடைய வழித்தோன்றல்கள். அப்போ இந்த கூர்ஜா பிரதிகார மரபை தொடங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரர். இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பிரதிகார அரசர்கள் சிறப்பு வாய்ந்த முதலாவது முக்கியமான அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நாகப்பட்டர். இவர் வந்து ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த அரசர். இவரெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அரேபியர்களை வந்து இந்தியாவிற்குள்ள விடாம இந்த ராஜஸ்தான் பகுதியிலே கண்ட்ரோல் பண்ணி வைத்தாங்க. யாரு? 1ஆம் நாகப்பட்டர்.